மொழியை காப்போம். இன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக உரிமை 22 மொழிகள் இருக்குது. 22 மொழிகள்ல மற்ற மொழிகள் அலுவலி மொழியா இல்லை. தெற்கு தேர்தல் முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது, தெற்கு வாங்கிக் கொள்கிறது என்று கருணாநிதி பேசிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆளுநர் பதவியை நீக்குவதற்கு, ஆளுநர் அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதலுக்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்வதற்கு என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யல, எந்த ஒன்றையும் செய்யல. அதிகாரத்தில் இருக்கிற போது ஆளுநர் பதவியை கேட்க மாட்டாங்க. மாநில சுயாட்சி திராவிட ஆட்சி, எல்லா உரிமையும் பறிபோயிருக்கிறது. காவிரி உரிமை, முல்லை பெரியாறு, பாலாறு எல்லா உரிமையும் இழந்தோம். அதே போல மாநில உரிமைகளை பறிகொடுத்தோம். ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுநர் பதவி தேவையில்லை என்று பேசுகிற திமுக அதிகாரமற்று உலகம் முழுக்க எதிரியாக அகதியாக போட்டிருக்கிற தமிழினம் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு, மீண்டும் ஆடுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த நிலத்தின் அதிகாரத்தை வசப்படுத்துவோம், தமிழ் தாயை அரியணையேற்றுவோம், உறுதியாக தமிழ் தேசத்தை படைப்போம். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. கூட்டரசு கோட்பாடு மாநாட்டின் தீர்மானம் திருத்துறைப்பூண்டி செயல்பாட்டாளர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தோழர் பழனிக்குமார் அவர்கள் தீர்மானம் வாசிப்பார். அனைவருக்கும் தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தொழிற்சங்க பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற வாழ்த்து இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் அதிர்வுகளை உண்டாக்கும் என்பது நிச்சயம். அதிலே நாங்களும் பங்கு பெறுவோம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். And regardless of the circumstances we are faced with all, the truth of the matter and goodwill of the solidarity of people who fight for what is just and right, that will prevail at the end of the day. Will all good wishes and warmest regards and international solidarity. அதை அம்பேத்கரே ஒத்துக்கொள்கிறார். It's a unitary government with some federal features. அவ்வளவுதான். இதை பின்னாலே கேசி வியரும் சொல்கிறார், சட்ட வல்லுநர். எனவே இது கூட்டாட்சி என்று சொல்வது ஒரு பழக்கத்தின் காரணமாக சொல்லுகிறோமே தவிர, இது அமைகிற போது சில அதிகார பகிர்வுகள் மேலோட்டமாக சொல்லிவிட்டு மாநிலங்களுக்கு ரூபாய் மதிப்புள்ளது ரூபாய் 200க்கு கிடைக்கிறது. ஐயா பே மணியரசன் அக்ரவழி முதல் சிந்து வரை என்கிற நூல் தொடர். இப்போ நம்ம இந்த மாநாட்டில் நிறைவரங்கம். இப்போது இதுக்கு பிறகு தமிழை அர்ச்சனை மொழியாக்குக, தகுதியுள்ள தமிழர் அனைவரையும் அர்ச்சகராக்குக, புதுச்சேரி மாநிலத்தை முழு மாநிலத்திற்கு முழு மாநில தகுதி வழங்குக, தஞ்சை தொடர்வண்டி சந்திப்பு முகப்பில் தஞ்சை பெரிய கோபுரம் ஒரு வடநாட்டு கோபுரம் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். தஞ்சை தொடர்வண்டி பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடைத்தெறிந்து இன்னும் கடந்து விடவில்லை. உலகத்தீரே, போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும். பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே, வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு தமிழ் தேச அரசியலுடைய பேராசான்
தமிழ் தேச பேர் இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்களுக்கும்